ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தாய் அவருடைய சுபாவம் என்னன்னு தேற்றுவது. தகப்பன் கண்டிப்பா இருப்பாரு, கண்டிப்பா இப்படிதான் இருப்பார். ஆனா தாய் அப்படி இல்லை, பிளெக்சிபிளா பிள்ளைக சந்தோஷப்படுத்துகிற காரியத்துல கவனம் செலுத்தி தேற்றுவார்கள். அதான் தாயினுடைய அன்பு. ஆண்டவர் ஒரு பக்கம் தகப்பனா கண்டிப்பாகவும் இருப்பார், இன்னொரு பக்கம் தாயாக நம்மை தேற்றுகிறவராகவும் இருப்பார். அதுதான் நமக்கு தாயும் தகப்பனுமானவர் இயேசு கிறிஸ்து. அவர் இன்றைக்கு உங்களுக்கு தாயை போல தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நான் சுகம் பெற்று இன்றைக்கு உயிரோடு இருக்க காரணம் என்னுடைய தாயார். அவர்கள் இயேசுவின் மேல வைத்த விசுவாச ஜெபந்தான். ஆனா நான் ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகும் சமுதாயத்தின் சூழ்நிலையினால அவங்க இந்துவாவே இருந்தாங்க. அவங்க பல வருஷம் சர்ச்சுக்கு வந்ததில்லை, ஆனா இயேசுவை நேசிப்பாங்க. ஆனா அந்த ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலத்துல எனக்கு நிறைய உபத்திரவம், பாடு, நெருக்கெல்லாம் வரும்போது என் தாயார் தான் என்னை தேற்றினாங்க. ஆண்டவரை நெருங்க பாடு வரும், ஊழியை செய்ய இப்படிதான் இருக்கும், சொந்த போகாம செய்யணும் அப்படின்னு என்னை ஆறுதல் படுத்தி தேற்றினது என்னுடைய தாயார் தான். அதனால அவங்கள உயிரோடு இருக்கும் பொழுது நேரில் போய் நான் சந்தித்து அவங்களோட சில மணி நேரங்கள் செலவு பண்ணி பேசிட்டு வந்துட்டா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதான் தாயினுடைய அன்பு. அந்த தாய் நம்மை தேற்றுற மாதிரி ஆண்டவர் நம்மை தேற்றுவாராம். இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு காயம் உள்ளத்துல, ஒரு பிள்ளை அது சந்தோஷமா இருக்குதா, துக்கமா இருக்குதா, சோர்வா இருக்குதா, பாதிக்கப்பட்டிருக்குதா, இது தாய்க்கு தான் தெரியும். ஒரு ஸ்கூல் முடிஞ்சு ஒரு குழந்தை வருதுன்னு வைங்களேன், அது சந்தோஷமா வருதா, சோகமா துக்கமா வருதான்னு தாய் முகத்தை கவனிச்சு சொல்லிடுவாங்க. ஏன் இன்றைக்கு குழந்தை ஒரு மாதிரி இருக்கு, மடியில தூக்கி வச்சு உனக்கு என்னமா நடந்துச்சு, ஸ்கூல்ல ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டு அந்த குழந்தை சோர்வா இருக்கிறதை மாற்றி சந்தோஷப்படுத்த வரைக்கும் தாய்க்கு சந்தோஷம் இல்லை. அந்த முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் தாயினுடைய அன்பு. அதே மாதிரி தான் ஆண்டவரும் கூட உங்களுடைய முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. என் மகளே இன்னைக்கு சோர்வா இருக்கிற, என் மகனே இன்னைக்கு ஒரு மாதிரி கலக்கமா இருக்கிற, எதுக்கு எப்படி இருக்கிற, நான் இருக்கிறல்ல உனக்கு அப்படின்னு தேற்றுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. என் வாழ்க்கையில அவர் தேற்றுகிறவராய் இருந்திருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கு வரைக்கும் உற்சாகமா ஊழியம் செய்கிறேன். இல்லாட்ட ஊழியம் செய்ய முடியாது. பாடுகள் நெருக்கத்துல அவருடைய சமூகத்துல போகும்போது ஏன் துக்கமா இருக்க, ஏன் சோர்வா இருக்க, ஏன் இது குறித்து நீ கலங்குற, நீ அதெல்லாம் குறித்து கலங்காத, நான் இருக்கிறல்ல, மனுஷங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் உன்னை குறித்து என்ன சொல்றேனோ அதுதானே முக்கியம், பிறகு எதுக்கு நீ கவலைப்படணும் அப்படிலாம் அவர் தேற்றுவார். அவர் அழகாக தேற்றுகிற ஒரு